அனைவருக்கும் வணக்கம். எண்கணிதம் பற்றி சொல்லப்படுகிறது. அதாவது துணி நிலா அப்படின்னா துண்டு மதி என்று அர்த்தம். துண்டுமதி, துண்டு நிலான்னு பேர். துணி நிலா, துண்டுமதி என்று அர்த்தம். அப்போ துணி நிலாவுக்கு தமிழ் எண்களிடம் 9 7 9 2 எல்லாம் கூட்டினாங்க 27. அது விதி என்கிறது 9. துணி நிலா, துண்டுமதின்னு பேர். துணி நிலானா நிலவைத்தான் குறிக்கிறது, துண்டுமதி. அந்த துணி நிலா 27 நட்சத்திரம் 9 கிரகங்களை கொண்டது. அதாவது 9வது விதி எண்ணை குறிக்கிறது துணி நிலா. அல்குல், இது தமிழ் சொல். பழங்காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கு அல்குல். அல்குல் என்றால் இடைக்கு முன்பக்கம்னு பேர். இடைக்கு முன்பக்கம்னா அதை கவுட்டின்னு சொல்லுவாங்க, கை கவுட்டின்னு பேர். அப்படி சொன்னாதான் தெரியும். அல்குல் இடைக்கு முன்பக்கம். அப்போ அல்குல் என்ற தமிழ் எண்ணிடம், அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கு அந்த எழுத்துகளுக்கு தமிழ் எண்ணிடம் 1 1 3 1 இதெல்லாம் கூட்டினாக்க 6. அல்குல். அல்குல் 6வது எண்கிணத்தில் உள்ளது. அது 6வது விதி எண்ணை குறிக்கிறது. அதாவது அல்குல். அதுக்கு இடைக்கு முன்பக்கம் என்று சொல்லப்படுது. அது இந்த கொரோனா நேரத்தில் சில சமுதாயத்துக்கு அது ஆதரவாகவே அது அந்த நேரத்தில் தமிழ் சொற்கள் ஒவ்வொரு இடத்துல அது குறிப்பிட்டு உள்ளது. அல்குல். அதில் 2-3 மாதமாக மக்கள் பெரியவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அல்குல் எடுக்க முடியாமல். அதனால் அல்குல் என்ற ஒரு வார்த்தை இடைக்கு முன்பக்கம் என்று அர்த்தமாகிறது. செடி, அடுத்தது செடி. செடிக்கு 2 எழுத்து, 6 6 அதெல்லாம் கூட்டினாக்கா 12. அதில் விதி என்கிறது 3. 3வது எண்கிணத்து செடி வருகிறது. 3வது எண்கிணத்தில் செடி வருகிறது. அந்த 3வது எண்கிணிதம் தாவரத்துக்கு பொதுவாக விவசாயத்துக்கெல்லாம் 12ஆம் இடத்தை சொல்லுகிறது. செடி அப்படிங்கிறத 12ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் விவசாயத்தை சொல்கிறாங்க. ஆனால் முறையாக செடி விவசாயத்தை குறிக்கிறது அந்த 12ஆம் இடம் தான். அதுக்கு விதி எண் 3. அதான் 12 3 ஆகிறது, 1 2 ஆகிறது, 1 10 ஆகிறது, 2 11 ஆகிறது. இப்போ செடி 6 6 12, இதனுடைய டோட்டல் 12. அதில் விதி என்கிறது 3. அதான் 3 12 ஆகிறது. 12 3 ஆகிறது என்று அர்த்தம். அப்போ செடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இலக்கிய சொல்ல இலக்கணத்தில் பாவம் என்று அர்த்தம். செடி என்றால் பாவம். செடி பாவத்தை குறிக்கிறது. அது இதெல்லாம் முதுமொழியாக வருகிறது. இதெல்லாம் செடின்னா பாவம். அந்த செடி நம்ம விவசாயத்தை, நானாக சொல்கிறத விவசாயத்தை அடிப்படையில் 12ஆம் இடத்தை சொல்லப்படுகிறது. அந்த 12ஆம் இடம் தான் 3ஆம் இடம். சரி, அடுத்தது அயலார். அயலாருக்கு எண்கிணிதம் 1 2 2 9. அதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதோடைய விதி என்கிறது 5. அயலார். இந்த 5ஆம் இடம் அயலாரை குறிக்கும். அது அருளுக்கு புறனானவர்னு பேர். அருளுக்கு புறனானவர். அந்த 5ஆம் இடமே வித்தை புத்திகளை குறிக்கிறது. அந்த 5ஆம் இடத்திலே குந்திருக்கான் பாருங்கள் அயலார். அருளுக்கு புறமானவர்னு பேர். அது அருளுக்கு புறம்பானவர். அப்போ அயலார் 5ஆம் இடத்தில் வருகிறது. 5ஆம் இடத்தை வச்சு தான் சில வித்தை புத்திகளை சொல்கிறது, மாமா மச்சால சொல்கிறது, அதையெல்லாம் அதிலேயே வருது. அருளுக்கு புறம்பானவர் வருகிறது. அயலார் என்ற
அருளுக்கு புறம்பானவர். சரி, அடுத்து பேராமை. பேராமைக்கு 3 எழுத்து வருகிறது. அதற்குரிய எண்ணில் 1 1 1 1 5 7 இதெல்லாம் கூட்டினாக்க 7. அதோடைய விதி எண் 7. பேராமை அப்படின்னா பேணுதல் இல்லாமை என்று அர்த்தமாகிறது. பேராமை, பேணுதல் இல்லாமை. ஒரு சொற்களுக்கு எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்குங்க. இது அதையெல்லாம் அப்படியே நிறைய சொல்லிக்கொண்டுலாம் போக முடியாது. பேராமைங்கிறது பேணுதல் இல்லாமை. அப்போ பேராமைங்கிறது 7வது எண்கிணத்தில் கேந்திரத்தில் வருகிறது. 7வது எண்கிணம் கேந்திரம். 1 4 7 10 இதெல்லாம் கேந்திரம். ஆனால் இந்த பேராமைங்கிறது 7வது எண்கிணத்தில் வருகிறது. 7ஆம் இடத்துல வருது. பேராமை பேணுதல் இல்லாமை, விருப்பம் இல்லாதவை அப்படிலாம் அர்த்தமாகிறது. பேராமை பேணுதல் இல்லாமலை, பேணுதல் இல்லாமை என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. மலம். மலம்லாம் ஒரு 3வது எண்கிணத்தை நான் கொடுத்துள்ளேன். மலம். மலத்துக்கு 3 எழுத்துக்கள். 1 4 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 12. அது விதி என்கிறது 3. அதான் மலம். மலத்துக்கு விதி எண் 3. மலம் என்றால் என்ன? ஆணவம், கண்மம், மாயம் இதெல்லாம் மலத்தில் குறிக்கிறது. மலம்னா கக்குசுன்னு நினச்சிக்கூடாது. மலம் இருந்தால் அவனுக்கு மண்டை கூட சரியாக ஏறாது. அப்படியே ஒரு வார்த்தை வச்சுக்க. மலம், அந்த மலம் இருந்தால் அவனுக்கு சரியான நெறிமுறைகள் உண்டாகாது. அந்த மலத்தை போக்குனா தான் எல்லாம் நல்லா. அதுபோல் அந்த மலம் ஆணவம், கண்மம், மாயை இதை 3ஐயும் குறிக்கிறது. இந்த 3ம் அவனிடத்தில் இருந்த எந்த உண்மையும் இருக்காது. பொய்யே சொல்லுவாங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டார்கள். அதுதான் மலம்ங்கிறது. மலம் கக்குஸ்தான் நினச்சிக்க முடியாது. மலம் என்பது ஆணவம், கண்மம், மாயை இதையும் குறிக்கும், அதையும் குறிக்கும். மலம் இருந்தாக்கா மனுஷனுக்கு ஆணவம் தான் வரும். ஆணவம் வரும், கண்மம் வரும், மாயை வரும். இதெல்லாம் மலத்தில் குறிக்கிறது. மலம் 3வது எண்ணிக்கையை குறிக்கிறது. மறை 2 எழுத்து. மறைக்கு 1 1 3 அதையெல்லாம் கூட்டினாக்கா விதிய 4. மறை என்ற 4 வரை வாக்குகள், 4 வரை வாக்குகள் என்று அர்த்தமாகிறது. 4 வகை வாக்குகள்னு பேர் அதுக்கு. மறை என்ற 4 வகை வாக்குகள். அதாவது ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. வேதனான் மறைகளாகி விலங்கும் மூர்த்தியாகி பூதன் தனை படைத்த புண்ணிய தாளை போற்றி தீதிலா மயனாச்சென்ன சிற்ப சஸ்திரமங்களை உங்களை நீதியா தமிழால் நிலைப்படும் உரைக்கொள்கிறேன். அதுபோல் மறை என்ற வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் சொல்லப்படுது. அதாவது மறை என்ற 4 வகை வாக்குகள். மறை 4 மறை தீர்ப்புகள், 4 மறை வேதங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது தான். அதான் 4 வகை வாக்குகள் என்ற அர்த்தமாகும். மறை என்ற 4 வகை வாக்குகள் என்ற அர்த்தமாகிறது. அதாவது வேதனான் மறைகளாகி. அப்போது வேதம் 4, வேத 4க்கும் மறை என்று சொல்லப்படுவது. மறை விதிய 4. இப்போ 4 வகை வாக்குகள் என்று அர்த்தமாகிறது. வேதனான் மறைகளாகி விலங்கும் மூர்த்தியாகி பூதலம் தனை படைத்த புண்ணியின் தாளை போற்றி தீதிலாமயன் அசுர்ண சிற்ப சாஸ்திரமான உள்ள நீதியா தமிழால் நிலைப்பட உரைக்கிறது என்ற வார்த்தை. அப்போ மறை என்பதுக்கு விதிய 4. அது 4 வகை வாக்குகள், 4 வேதத்தின் வாக்குகளை மறை சொல்லப்படுகிறது. அடுத்தது இந்திரியம். இந்திரியத்துக்கு 6 எழுத்துக்கள். 2 5 8 4 2 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 31. அது விதி என்கிறது 4. அந்த இந்திரியம் 31 9ஆல் வகுத்தாலும் 4 தான். அதை நீமுராஜி போல் கூட்டி வந்தாலும் அது விதி என்கிறது 4 தான். அப்போ இந்திரி என்றால் என்ன? பொறி தான். இந்திரியங்கிறது பொறி தான். பொறி என்பது வானில் உலாய் தன்னுடைய நெறியில் படும்போது நல்ல சிந்தனைகள் உருவாகும். இதெல்லாம் பொறி என்ற அர்த்தம். அதாவது விஞ்ஞானத்தில் பொறியியல் கல்லூரி சொல்லணும் இல்லையா, அதான் இந்திரியம். பொறியியல் கல்லூரி. பொறி அது ஒரு மிகப்பெரிய, அந்த பொறியிலிருந்து நிறைய அடங்கியிருக்கு. பொறி என்றால் வானிலிருந்து தோன்றக்கூடியது. கந்தகம்லாம் வானிலிருந்து சூரிய வெப்பத்திலிருந்து சூரியனிலிருந்து தோன்றக்கூடியது. அதெல்லாம் நம்ம மேலே கந்தகமான ஒரு முறையில் வாசனையும் வரும்,
மேலப்பட்ட அறிக்கை செய்யும். அதான் இந்திரியம். அதாவது அதுக்கு தான் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து பொறின்னு வச்சுருக்காங்க பேர். அது பொறி, வானிலிருந்து தோன்றுவதற்கு வந்து பொறி. அப்போ சோள பொரியெல்லாம் பொறிக்கிறாங்க, அதையும் பொறின்னு வச்சுக்க வேண்டியதான். இந்திரியம் என்றால் பொறி என்று அர்த்தமாகிறது. அதனுடைய விதி என்கிறது, இந்திரியத்தினுடைய விதி என்கிறது 4. அடுத்தது கற்பு. கற்புக்கு 3 எழுத்து, 1 5 2 எல்லாம் கூட்டினாக்கா 8 வருகிறது. அந்த கற்பு வந்து 8ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போது கற்புடைய பெண்டீர், கற்புடைய பெண் என்று சொல்லப்படுது. கற்பு என்றால் பெண்ணுக்கு தான். அந்த கற்பு வந்து 8ஆம் இடத்தை குறிக்கிறது. அதை 9 கழிக்க முடியாது. 8 தான், 8 தான். அப்போது கற்பு வந்து கற்புடைய பெண்டீர். அது எங்கிடம் கற்பு அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லப்படுது. கற்பு விதியின் 8. அதே இன்னொரு அதில் இருக்குது. கற்பு அத்துவித ஞானத்தையும் குறிக்கும். கற்புங்கிறது அத்துவித ஞானத்தையும் குறிக்கும். அதை கற்பு கல்வி எனவும் உரைப்பார். கற்புங்கிறது கற்புடைய பெண்ணையும் குறிக்கும், அது அத்துவித ஞானத்தையும் குறிக்கும், கற்பு கல்வி எனவும் சொல்லலாம். ஆகையால் இந்த கற்புங்கிறது நிறையா வார்த்தைகளுக்கு இடம் இருக்குது. இது நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நான் தமிழ் எண்ணிட வள்ளுவர். இந்த எண்களிடம் தனிப்பட்ட முறையில் 240 எழுத்துக்கள் நான் உருவாக்கப்பட்டு அதுக்குரிய வார்த்தைகளை உறுதி செய்து ஜோதிட படம் எப்படி எழுதப்பட்டது என்பது தொடர்பாக நான் சொல்லிக்கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றேன். அதன் பிரகாரம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அனைவரும் இதற்கு வந்து ஆதரவு தர வேண்டும். இதனால் இத்தனை மாதமாகி இதுக்கு எந்த விதமான ஒரு நல்ல செய்தியும் வந்தது கிடையாது. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.